பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெட் ப்ராஜெக்ட் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவாக நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்காக ஒரு 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அதற்கு தலைமை தாங்கினார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் மத்திய அமைச்சரவை கடந்த வாரம் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியது. இது இன்று நாடாளுமன்ற மக்களவையில் சட்டத்துறை அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட எதிர்க்கட்சிகள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்வதை நம்ம பார்க்கின்றோம். காங்கிரஸ் ஆகட்டும், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகட்டும், சமாஜ்வாதி ஆகட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கடுமையாக இந்த மசோதாவானது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, மாநிலங்களை சிறுமைப்படுத்துவது, நிறைய முரண்பாடுகள் நிறைந்தது. ஒரு நாடு ஒரு தேர்தல் நடந்து ஒரு நாடாளுமன்றமும் பல சட்டமன்றங்களும் உருவாகும் பட்சத்தில் திடீரென்று நாடாளுமன்றம் கலைந்தால் என்ன செய்வீர்கள்? இதற்கெல்லாம் விடை இல்லை. இந்த திட்டம் சரியானது அல்ல என்று கடும் எதிர்ப்பை எதிர்க்கட்சிகளெல்லாம் பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம். சுவாரஸ்யமாக தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இதற்கு ஆதரவு வழங்கி பேச வருவதையும் நாம் கேட்கின்றோம். மேலும் இந்த மசோதா பற்றிய முக்கிய அம்சங்களை விளக்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். இந்த மசோதா எப்படி இருக்க போகிறது, இதனது ஷரத்துக்கள் என்ன, நிறைய கேள்விகளெல்லாம் எழுப்பி வந்தாங்களே எதிர்க்கட்சிகள், திடீர்னு நாடாளுமன்றம் கலைந்தா என்ன செய்வாங்க, இதற்கெல்லாம் இந்த மசோதாவுடைய முன் வடிவில் விடை இருக்கா? இந்த மசோதாவுடைய முக்கிய அம்சங்களை விரிவாக சொல்லுங்க ரமேஷ். வணக்கம் ஹரி. நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியல் அரங்கில் பெரும் புயலை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் 2 மசோதாக்களை மக்களவையிலே அறிமுகம் செய்திருக்கிறார். இந்த மசோதாக்களுடைய பெயர் என்று பார்த்தோமேனால் 129வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா. ஏன் அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கப்பட வேண்டும் என்றால், சில மாநில சட்டமன்றங்களுடைய சட்டப்பேரவை பதவி காலத்தை நீட்டிக்க வேண்டியிருக்கும், சில சட்டப்பேரவையினுடைய பதவி காலத்தை அதாவது குறைக்க வேண்டியிருக்கும். எனவே அதற்கு செய்ய வேண்டும் என்றால் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் 83வது பிரிவு A, 82வது பிரிவு உள்ளிட்ட சில பிரிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தான் இந்த 129வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்திய அரசியல் சாசனம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்துவதற்காக 129வது முறையாக திருத்தப்படுகிறது என்பதே இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பொருள். மற்றொரு மசோதா யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் திருத்த மசோதா 2024. இது நாடாளுமன்றத்திற்கும் பிற யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒன்றாக தேர்தல் நடத்த வகை செய்கிறது. அதாவது மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடத்த வகை செய்வது வேறு ஒரு சட்டப்பிரிவு, அதே போல யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்கு வகை செய்யக்கூடிய சட்டப்பிரிவுகள் வேறு. எனவே யூனியன் பிரதேசங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் யூனியன் பிரதேசம் தொடர்பான சட்டங்களிலும் கூட சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக சட்டப்பேரவை இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களான டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், இது தொடர்பான சட்டங்களிலே சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த திருத்தங்களை மேற்கொள்ளும் விதமாக ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019, யூனியன் டெரிட்டரி சட்டம் 1963, தேசிய தலைநகர வலய டெல்லி சட்டம் 1993, இந்த யூனியன் பிரதேச சட்டங்களிலே திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு யூனியன் பிரதேச சட்டம் திருத்த மசோதா 2024 என 2 மசோதாக்களை மத்திய சட்டத்துறை அமைச்சர் இந்த அவையிலே தாக்கல் செய்திருக்கின்றார். குறிப்பாக மத்திய அரசை பொறுத்தவரை 2029க்குள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. அது நடக்குமா நடக்காதா, அது பூர்த்தி செய்யப்படுமா என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு டார்கெட்டை மத்திய அரசு பிக்ஸ் செய்திருக்கிறார்கள். அதற்குள் இது தொடர்பான சட்ட நடைமுறைகளை நாம் முடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு மிகவும் தீவிரமாக இருக்கிறது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த மசோதா இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்புகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவம், ஜனநாயகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு எதிரானது. மக்கள் ஒரு மாநிலத்தில் வாக்களித்துதான் ஒரு சட்டப்பேரவையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய பதவி காலத்தை அவர்கள் பதவி காலம் நிறைவடைவதற்கு முன்பாகவே அந்த சட்டப்பேரவையினுடைய பதவி காலத்தை முடிப்பது என்பது மக்கள் அளிக்கக்கூடிய ஜனநாயக தீர்ப்புகளுக்கு எதிரானது.
இது மட்டுமின்றி இது போன்ற ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதன் மூலமாக சிறு கட்சிகள் பாதிக்கப்படும், மாநில கட்சிகளுக்கு எந்த ஆதாயமும் இருக்காது, இதனால் தேசிய கட்சிகள் மட்டும்தான் பயன் பெறும் என்பது எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய இப்படி பல்வேறு வாதங்களாக இருக்கின்றது. மற்றொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாத சில கட்சிகள் கூட இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒடிசாவில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்குடைய பிஜு ஜனதா தளம் இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அதே போல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை என்றாலும் கூட அவர்கள் இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். லேட்டஸ்ட் டெவலப்மெண்டாக மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சி கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த மசோதாவின் மீது அறிமுகத்தின் மீது பேசிய பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இந்த மசோதாவை நாங்கள் அறிமுக நிலையிலேயே எதிர்க்கிறோம் என்று தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக எம்பியான டிஆர் பாலு அவர்கள் பேசுகின்ற போது, இந்த மசோதாவை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த அரசுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை என்பது தேவை. இந்த அரசுக்கு அந்த பெரும்பான்மை இல்லை, நீங்கள் எப்படி இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு அனுமதி அளித்தீர்கள் என்று சபாநாயகரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பினார். சபாநாயகர் என்ன சொன்னாலும் இதை அனுமதிப்பது என்னுடைய கைகளில் இல்லை, அந்த அவையினுடைய கைகளில் இருக்கிறது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். டிஆர் பாலு அவர்கள் இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்காக அனுப்பப்பட வேண்டும். இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் கூடுதலாக 13,000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு செலவாகும் என்று அவர் பேசியிருக்கிறார். இன்னும் பேசிய சில சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள், உங்களால் ஒரு நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டத்தில் நடத்த முடியவில்லை, 8 கட்டங்களாக நடத்துகிறீர்கள். அண்மையில் பல மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், இப்படி 4 மாநில தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலையே உங்களால் ஒரே கட்டமாக நடத்த முடியவில்லை, முறையாக நடத்த முடியவில்லை. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எப்படி நாடாளுமன்றங்களுக்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப் போகிறீர்கள் என்ற கேள்வியை பிற எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. மிக முக்கியமாக அவர்கள் எழுப்புகின்ற மற்றொரு கேள்வி, ஒருவேளை மத்தியிலே அமைகின்ற ஒரு அரசுக்கு திடீரென நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரப்பட்டு அந்த அரசுக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் அந்த மத்திய அரசு கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களுக்கும் நீங்கள் தேர்தல் நடத்துவீர்களா? மத்திய அரசு செய்யக்கூடிய ஒரு பிழைக்காக மாநில சட்டமன்றங்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும்? இரண்டாவது, மாநில சட்டமன்றங்கள் என்பது பாராளுமன்றத்தினுடைய சபார்டினேட் அல்ல, அதாவது நாடாளுமன்றத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல. எப்படி நாடாளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றக்கூடிய அனைத்து அதிகாரங்கள் இருக்குதோ அதே போல மாநில சட்டமன்றங்களும் பாராளுமன்றத்திற்கு இணையாக சட்டம் இயற்றக்கூடிய தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. மாநில சட்டமன்றங்கள் பாராளுமன்றத்தினுடைய சபார்டினேட் அல்ல என்கிற அந்த கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சமாஜ்வாதி, காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இதுவரை இந்த கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இந்த மசோதாவிற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். இவற்றை நாடாளுமன்ற தேர்வு குழுவோ அல்லது நிலைக்குழுவோ கூட்டுக்குழுவோ அந்த பரிசீலனைக்கு அனுப்பப்பட வேண்டும். இதை அறிமுக நிலையிலேயே திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அரசை பொறுத்தவரை இதற்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்பது, இந்த பாருங்க, நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது என்பது இது ஒன்றும் புதிதல்ல. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 1952 முதல் தேர்தல் நடத்தப்பட்டது முதல் 1967, அதாவது 3 பொது தேர்தல்கள் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு இந்திரா காந்தி வந்த போது பல மாநில சட்டமன்றங்களை கலைத்தார். 50க்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டது. அதன் பிறகு 1976ஆம் ஆண்டு மக்களவையினுடைய பதவி காலத்தை எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி நீட்டித்துக் கொண்டே இருந்தார். இது போன்ற காரணங்களால் தான் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் பல்வேறு காலங்களிலே தேர்தல் நடத்தப்பட்டது. இது புதிதல்ல. இது காங்கிரஸ் கட்சியே இதனை செய்திருக்கிறது, நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இதை செய்வதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக நாட்டின் எல்லா ஆண்டிலும் ஏதாவது ஒரு மாதத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லா ஆண்டிலும் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதால் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது. தேர்தலுக்காகவே ஓட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று ஆளும் கட்சியும் பிரதமரும் திரும்ப திரும்ப இந்த மசோதா குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். இந்த மசோதாவை கொண்டு வருவதன், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அரசாங்க கஜானாவிற்கு பெருமளவிலான பணம் மிச்சமாகும். வளர்ச்சி திட்டங்களை துரிதப்படுத்த முடியும். ஜிடிபி வளர்ச்சி கூட 1 முதல் 1.5% அளவுக்கு அதிகரிப்பதற்கான
வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஆளும் கட்சியினர் இதற்கு நியாயம் கருத்துகின்றனர். இது காலத்தினுடைய ஒரு அவசியம், காலத்தினுடைய கட்டாயம். நிச்சயமாக அனைவரும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர், உள்துறை அமைச்சர் என ஆளும் கட்சியை சார்ந்த பலரும் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நன்றி ரமேஷ்.